நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவரோட பயோகிராஃபின்ட்டு தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, உத்தாரா உன்னிகிருஷ்ணன் இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. உத்தாரா உன்னிகிருஷ்ணனை பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் தன்னுடைய 6 வயசுல இருந்து திரைப்பயணத்தில் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பாடலும் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ரீச் ஆகும். எப்படி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு சொல்ற வகையில தான் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய மகள் கண்டிப்பா ஒரு சிங்கராக இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது, அதிசயமும் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு அப்பாவும் மகளும் சேர்ந்து நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடி இப்போ குரலிசை இளவரசி அப்படின்ற பட்டமும் வாங்கியிருக்காங்க உத்தாரா. ஸோ உத்தாராவை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு இந்த வீடியோவில். தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு உத்தாரா உன்னிகிருஷ்ணனுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க பாடின பாடலையும் ரொம்ப பிடிக்கும்ட்டு எந்த பாடலை சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். ஸோ உத்தாராவை சின்ன வயசுலேருந்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு க்யூட்டான கேர்ள் வருவாங்க மேடைகளுக்கு. நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனால் சமீபத்தில் அவங்க அப்பாவுக்கு விருது எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு யங்ஸ்டராக ரொம்ப ஒரு அழகாக ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்குற வகையில் தான் அவங்க வந்திருப்பாங்க பிளாக் ட்ரெஸ்ஸில். அதை பார்த்துட்டு யார் இது நம்ம உத்தாராவா அப்படின்னு கேட்குற வகையில் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த மேடையில் தான் அப்பா மகளுடைய அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. உத்தாராவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பாவை பார்த்தே தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. என்னதான் அப்பா பிஸியாக இருந்தாலும் அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் என்னவோ அம்மா பிரியா மாதிரி பரதநாட்டிய டான்ஸரா ஆவாங்கன்னு பார்த்தா அப்பா பிளேபேக் சிங்கர் அப்படின்றதுனால இவங்களும் பிளேபேக் சிங்கராகவே ஆயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து கர்நாடிக் மியூசிக்கை இவங்க அவங்க அப்பா கிட்ட கத்துக்கவே இல்லைங்க. நிறைய பேர் வீட்டில் இப்போ டீச்சர் இருக்காங்கன்னா அவங்களே டியூஷன் எடுப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பாடகராக இருந்து கூட அவங்க அப்பா கிட்ட மியூசிக் கத்துக்கவே இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா இவங்க மியூசிக் கத்துக்கிற அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல சினிமா பாடல்கள் அண்ட் பக்தி பாடல்கள் இது எல்லாமே பாடிட்டு இருந்திருக்காரு. அதனால ஒரு கான்ஸ்டன்டா நமக்கு ஒரு குரு தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வேற ஒரு நபரை சூஸ் பண்ணி அவர்கிட்ட பாடல்களை கத்துக்கிட்டாங்க. கர்நாடிக் மியூசிக்கும் கத்துக்கிட்டாங்க. இதுல அவங்க அப்பா கைடா இருந்திருக்காரு. இதுதான் உண்மை. இவங்க என்ன பாடல் பாடினாலும் என்ன டியூன் மியூசிக் போட்டாலுமே அவங்க அப்பா அதுல கரெக்ஷன் சொல்வாராம். இந்த அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு மகளுக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எது நடந்தாலுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட இவங்க ஷேர் பண்ணுவாங்களாம். ஸ்கூல் லைஃபை பத்தி சமீபத்துல தான் ஒரு இன்டர்வியூல கொஞ்சம் எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவங்க ஸ்கூல் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாங்களாம். எதுவுமே ஓப்பன் அப் பண்ண முடியாத சூழல் இருக்கும் போதுதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட உடனே அதை சொல்லி ரொம்ப எமோஷனலா கத்தி அழுதுருவாங்களாம். அப்பதான் இவங்க ஓகே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ட்டு இவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ளா தான் இருக்காங்க. இவங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷ் சுப்பிரமணியபுரத்தில் வர ஜெனிலியா மாதிரி இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் இவங்களுடைய எய்மான தீபிகா படுகோன் அவர்களுக்கு ஒரு பாடல் பாடணும். அந்த தீபிகா படுகோன் அவர்கள் மாதிரி தான் இவங்க இருக்காங்க. அதாவது குட்டி தீபிகா படுகோனே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ இவங்களை பார்க்க ஜெனிலியா மாதிரி இருக்காங்களா இல்லை தீபிகா மாதிரி இருக்காங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சிலர் சொல்லுவீங்க இவங்க உத்தாரா மாதிரி தான் இருக்காங்க, அவங்கள மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி தன்னுடைய அப்பா முதல் பாடத்துல பாடின பாடல்களுக்கே நேஷனல் அவார்டு வாங்கினாரோ அதே மாதிரி தான் இவங்க பாடின முதல் பாடலுக்கே நேஷனல் அவார்டு கிடைச்சது. சங்கர் அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியான காதலன் இந்த படத்துல இருந்து என்னவளே அடி என்னவளே இந்த பாடலுக்காக தான் இவருக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது. அதே மாதிரி தான் 2014 வெளியான சைவம் படத்துல இருந்து அழகே அழகே இந்த பாடலுக்காக இவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அந்த ஒரு பாடல் மூலியமா இவங்களுடைய பாடல் மட்டும் அழகா இல்லாம இவங்களே ஒரு பேரழகு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாவே பாடியிருப்பாங்க அந்த ஒரு பாடல். என்னதான் இவங்க இப்ப வளர்ந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் எந்த மேடைகளுக்கு போனாலும் அந்த ஒரு பாடலை மட்டும் தான் இவங்களை பாட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் இவங்களுடைய கெரியரையே திருப்பி போட்டிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு பாடலை தொடர்ந்து பிசாசு படத்துல போகும் பாதை தூரம் இல்லை இந்த ஒரு பாடலுக்கு இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கவிஞர் விஜய் அவர்கள் மூலம்
மூலயமா ஸ்ட்ராபெரி படத்துலேருந்து கை வீசும் காற்று இந்த ஒரு பாடலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. ஸோ இவங்க பாடின ஒவ்வொரு பாடலும் ஒரு முக்கியமான பாடல் அந்த படத்துலையா இருக்கும். குறிப்பாக லக்ஷ்மி அப்படின்ற படம் நல்லாவே வந்து டான்சர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பட்டையை கலப்பின ஒரு படம். அந்த படத்துலேருந்து அட்லாக்கா அப்படின்ற பாடல் ஒரு எந்துவான பாடல். அந்த படத்தில் அந்த ஒரு பாடலுக்கு அந்த கேர்ள் செம்மையாக ஆடி இருப்பாங்க. அந்த கேர்ள் இப்போது டான்ஸ் சீசன் ரீலோடிங் 3ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கேர்ள் பார்த்திங்கன்னா கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முக்கிய படமே லக்ஷ்மி தான். அதில் வந்த இந்த முக்கிய பாடல் தான். இந்த ஒரு படத்தை தொடர்ந்து கனெக்ட், அதுக்கப்புறம் திரி படத்தில் ஈனா மீனா டிகா இந்த போல் முக்கியமான படங்களில் முக்கியமான பாடல்களை இவங்க ரொம்ப சூப்பராகவே பாடிட்டாங்க. அடுத்தடுத்து சினிமா இண்டஸ்ட்ரியில் கலக்கிறதுக்காக தயாராக இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா MOP வைஷ்ணவா காலேஜில் சைக்காலஜி படிக்கிறாங்க. ஸோ இந்த சைக்காலஜி படிக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காம். அண்டு காலேஜ் லைஃப் கூட ரொம்ப ஜாலியாக தான் இருக்காம். சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து கிளாஸ் போகணும், இன்னொரு பக்கம் வந்து மியூசிக், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஓன் ஸ்டடீஸ் அண்ட் ஓன் இஷ்யூஸ். ஸோ இது போலலாம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறோம் அவங்களாம் செலிபிரிட்டி, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னாலுமே அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்றத இங்கே உணர்றதுக்கு பல பேரும் தயங்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சிங்கரோடைய மகள் அப்படின்ற ஆட்டிடியூட் இவங்களுக்கு எந்த இடங்கள்லையுமே காட்டினதே கிடையாது. ஜீரோ ஆட்டிடியூட் கேர்ளாக தான் இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க. கோவிடால இவங்களுடைய ஸ்கூல் லைஃப் ரொம்ப சூப்பராக முடிஞ்சாலுமே காலேஜ் லைஃப் கொஞ்சம் இப்படி அப்படின்னு தான் போயிட்டு இருக்கான். இவங்களுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும் ஆசைப்பட்டு சிங்கர் ஆயிட்டாரு. இவங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு மியூசிஷியனா ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கா. கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறும். இவங்களுடைய கெரியர் என்னதான் 6 வயசுல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அந்த படத்துல GVP அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாரு. அந்த பாடலை பாம்பேல போயிட்டு இவங்க அந்த ட்ராக்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட பாடல் மூலயமா GVP இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் குடும்ப ஃப்ரெண்டாவே மாறி இருக்காரு. அதனாலேயே சைந்தவி அவர்களுடைய வீட்டு குலுக்கு இவங்க போயிட்டு தான் பாடல்களை பாடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க பக்தி பாடல்களும் நம்ம பாடியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல குறிப்பா தமிழ்ல வந்து ஐகிரி நந்தினி சாங்கா இருக்கட்டும், சீதா கல்யாணம், ஸ்ரீ சக்கரராஜா, முருகர் சாங்ஸ், இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். கிறிஸ்டியன் சாங்ஸ் கூட இவங்க பாடியிருக்காங்க. சோஷியல் மீடியால வர கிரிட்டிசிசம் பத்தி இவங்க ஆரம்பத்துல ஒரி பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை பார்க்கறதே விட்டுட்டாங்களாம். இவங்களுடைய பிரதர் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங் இப்போ ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலியா இந்த இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு வராங்க. கண்டிப்பா உத்தாரா அவங்களுடைய திறமை மூலமா அடுத்த லெவலுக்கு போவாங்கன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.